சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு வந்து திமுக சார்பா ஒரு ராஜ்யசபா சீட்டு குடுக்குறாங்க. இது யாருக்குன்னே தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போதே பேசின ஒரு அக்ரீமெண்ட் தான். உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து குடுத்துருக்காங்க. இதை அவர் வாங்கிட்டு அதோட போனது இல்லாம பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு இவர் பதில் சொல்றாரு. பத்திரிகையாளர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க கட்சி தொடங்கும் போதே திமுக வாரிசு அரசியல், குடும்ப அரசியலை எதிர்த்து தானே கட்சி தொடங்குன்னு சொல்லி பேசிக்கி இப்போ இந்த ராஜ்யசபா சீட்டு வாங்கிருக்கீங்கன்னு சொல்ற கேட்ட கேள்விக்கு ஃபர்ஸ்ட் இல்லை அப்படின்ட்டு பதில் சொல்லாம கிளம்புனாரு. எப்படி இந்த கனிமொழி நைஸா நழுவுமோ அதே மாதிரி இவர் நவுண்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப போனவர் ரிட்டர்ன் வந்து நாடு நல்லா இருக்கணும், அதனால நான் திமுக கூட்டணி. இங்கதான் வந்து இதை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா மூடு விழான்னு அவருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கட்சி நம்ம நடத்த முடியாது, நமக்கு தேவையில்லாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ராஜ்யசபா சீட்டு அவரே கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கல. அவ்வளோ அக்கறை இருந்து இவர் செஞ்சிருந்தாருன்னா அசம்பிளி எலெக்ஷன் வருது, கூட்டணி பேசியிருக்கலாம், இல்லை மக்கள் நீதி மையத்துக்கு இத்தனை சீட்டு கொடுங்க, இவரே அசம்பிளி எலெக்ஷன் நிற்கலாம. இப்போ இவர் ராஜ்யசபாவுக்கு போறாரு, கட்சி தலைவரே போயிட்டாரு. இப்போ அடுத்த கட்டமாக இவர் என்ன ஸ்நேகனை தூக்கி உட்காரப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. இங்கே இவர் பிளே பண்ணுவாரா, அவர் அங்கே போய் பேச அப்படியே நீங்கள் பேசினாலும் வைகோ மாதிரி பேசுறீங்களா? இவர் பேசி என்ன நடக்க போது? ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. மாநிலங்களவைக்கு போயிருக்கிறாரு, மக்களவைக்கு போனாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு போகலாம், என்னத்தையும் பேசலாம், ஏதாவது பிரயோஜனம் இருக்கும். அங்கே போய் இவரால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் ஆகவும் ஆகாது. மொத்தத்தில் கட்சியோட சேர்ந்து அவரையும் சேர்த்து திமுகவோட அடகு வச்சாச்சு. அவருக்கு இதில் எந்த ஒரு நட்டமும் கிடையாது, அவர் ஈஸியாக போயிடுவார். இதை நம்பி மக்கள் நீதி மையத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் கடைசி வரைக்கும் ஏமாற போகிறாங்க. அப்படிதான் இதை பார்க்கணும். அவ்வளோ அக்கறை உள்ளவர் ராஜ்யசபா சீட்டை தான் கட்சி சார்ந்தவருக்கு யாருக்கோ ஒருத்தர் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவருக்கு கொடுத்துட்டு அசம்பிளி எலெக்ஷனுக்கு வேலை பார்க்கலாம். இல்லை திமுகவோட கூட்டணியா, அப்போ எங்களுக்கு இத்தனை சீட்டு தாங்கன்னு சொல்லி கேட்டு மூவ் பண்ணலாம். அவர் எதையுமே பண்ணலை. கத்துன்னு கத்த வேண்டிய திமுக எதிர்த்து கத்துனவரா திரு கமல். வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் இதை ஒழிக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி மதுரையில் மாநாடு நடத்தி கொடி ஏற்றுனாங்க. வழக்கமாக செய்கிறது தான், இப்போ தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்களே அதே மாதிரி. இவ்வளோ பண்ணியும் இப்போ என்ன பிரயோஜனம்னா, மொத்தமாக கட்சியோட சேர்த்து அவரையும் சேர்த்து வித்துட்டு போகிறதுக்கு சமமாக போயிட்டாரு. கமலஹாசனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா இடத்துலையும் இவர் வந்து கால் பதிக்கிறாரு, அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலேருந்து கால் பதிக்கிறாரு, இவரே மாதிரி பன்முகத்தன்மை வேணும் அப்படின்ட்டு. இவர் வச்ச இடத்துல ஒழுங்காக நிற்க போகிறது கிடையாது. அப்படியே நின்னாலும் அது வந்து ஒப்பேராதுன்னு தெரிஞ்சுன்னா டெக்னிக்கலாக கலந்து விட்டு போகிறதுல 1ஆம் நம்பர் திரு கமலஹாசன் அவர்கள். அதை வந்து இதில் வந்து நிரூபிச்சிருக்காரு. சினிமா துறையில் நான் படத்துக்கு வரேன்னா, அதாவது நான் அரசியலுக்கு வரேன்னா அதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன், என்னோட இது அவ்வளோதான், இனிமேல் நான் மக்களுக்கு சேவை செய்ய சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி வர்றது. இவரும் அப்படிதான் வந்துட்டு இப்போ இவர் நடிக்கிறாரோ இல்லையோ ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உதயநிதிக்கு இவருக்கு அங்கே தான் ஜிங்க் ஆகுது. யாருக்குன்னே சினிமா, அதாவது டாஸ்மாக் ஊழலில் பண்ண பணத்தை ஃபுல்லாக எடுத்து உதயநிதி நண்பர்கள் எல்லாமே சினிமா இண்டஸ்ட்ரியில் போட்டு அந்த கருப்பு மீடியா ஒயிட் மீடியா மாற்றிருக்கிற வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லி தான் ஈடு தரப்புலேருந்து குற்றச்சாட்டு. 1000 கோடிக்கு மேலே, அதாவது ஒரு பொதுவாக ஒரு 1000 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லி முதல் கட்ட தகவலில் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க எப்படியோ வந்து யாரை பார்க்கணும், என்னென்ன செய்யணுமோ செஞ்சு, என்னென்ன அடி பண்ணிக்கணும், எங்கே போய் யார் காலில் விழணுமோ உலகெல்லாம் உளுந்துட்டு கோர்ட்லேயே இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ தீர்ப்பு என்ன கொடுத்துருக்குன்னா இடைக்கால தடை. அந்த இடைக்கால தடை தேர்தல் முடிகிற வரைக்கும். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வழக்கமாக ஆரம்பிப்பாங்களா? அப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வைங்க. அப்படிதான் இந்த கோர்ட்டோட தீர்ப்பும். இந்த இடத்துலலாம் வந்து 2 பேருக்கு கனெக்ட் ஆகுது. இவர் படம் எடுக்க மாட்டேன், நான் அரசியலுக்கு வந்துட்டேங்கிறாரு. அதாவது எப்படின்னா அரசியலும் பார்ப்பாராம், படமும் எடுத்துப்பாராம். அதாவது இப்போ வரைக்கும் அவர் ஆணித்தரமாக நம்புதாரு, நான் திமுக தான் இருப்பேன், திமுக தான் முட்டு கொடுப்பேன், கொடுத்துட்டு போங்க. ஆனால் மக்கள் நலன் கருதின்னு சொல்லும் போது அதை பேசக்கூடிய நிலைமை வருது. இதில் என்ன மக்கள் நலன் கருதி? திமுக அடித்த ஊழலில் மக்கள் நலன் கருதியா, இல்லை இவங்க மேலே ஈடி தரப்பில் இருந்து குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களா, இது மக்கள் நலன் கருதியா, இல்லை அமைச்சர்கள் மேலே இருக்கக்கூடிய ஊழல்கள்லாம் இன்னும் இப்போ பெண்டிங்கில் இருக்குதா, கோர்ட்டில் நிலுவையில் இருக்குதா, இதெல்லாம் மக்கள் நலன் கருதியா அப்படின்னு தெரியல. அவருக்கு அது தெரிஞ்சிருக்கு. மொத்தத்தில் அவருக்கு இங்கேயே லாபம் அங்கேயே லாபம். நம்பி ஏமாந்து மக்கள் நீதி மையம் பின்னாடி அலைஞ்சவனுக்கும் ஓட்டு போட்டவனுக்கும் தான் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸ்நேகன் ரொம்ப எதிர்பார்த்தார், இந்த ராஜ்யசபா சீட் நமக்கு தந்துருவார் தலைவர், தந்ததுக்கப்புறம் அவர் வந்து அசம்பிளி எலெக்ஷனுக்கு போட்டி போடுவார் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஒரே போடா போட்டு போயிட்டாரு. இதே மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. அவருக்கு எப்படியாவது போய் அந்த இருக்கையில போய் உட்காந்துடணும். இந்த அரசியலுக்கு புதுசாக வரவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்படியே எடுத்த உடனே வந்து, அதாவது வாரிசு அரசியல் பண்ணுறவங்க, அது கிராமப்புறத்தில் இருக்க எம்எல்ஏவாக இருக்கட்டும், முன்னாள் அமைச்சராக இருக்கட்டும், அவங்க வாரிசு வரும்போது என்னென்னா அப்படியே ஒன்றுமே இல்லை, காலேஜ் முடிக்க வேண்டியது, அப்படியே வர வேண்டியது, அந்த யுனோவா காரு, ஃபார்ச்சுனர் காரு, வெள்ளை வேஷ்டி கரை சட்டை கட்டு, இது ஒரு ஆசை. எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்க தான் செய்யும். ஓகே, இவருக்கு அதே மாதிரி தான் ராஜ்யசபாவில் போய் உட்காந்துடணும். அவர் தெரிஞ்சு போச்சு, நம்ம சிஎம் ஆக மாட்டோம், எப்படியும் நமக்கு ஒப்பேராது கதை அப்படிங்கிறது நல்லா உணர்ந்துக்கிட்டு, எனக்கு இது பதவி தந்தா போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அக்ரிமெண்ட் போட்டு வச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் அப்போ கமல்?
இங்கேருந்து போயிட்டாரு கட்சி. அப்போ இங்கே இவர் கூட்டணி பேசுவாரா? இவர் எலெக்ஷனுக்கு கூட்டணி பேசும்போது தானே தெரியும். யாருக்குன்னே எல்லாம் இரட்டை டிஜிட் கேட்டுட்டு இருக்காங்க. கமலஹாசனை மொத்தமாக ஓச்சி கட்டியிருக்கு திமுக. அதுக்கு அடிபணிஞ்சு போயிருக்காரு கமலஹாசன். கமலஹாசனுக்கு இதெல்லாம் எந்த நட்டமும் கிடையாது. அவர் படத்தில் தெளிவாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காரு, சம்பாதிச்சுட்டே இருக்காரு. சம்பாதிச்சுட்டு போங்க. அப்போ ஏன் இந்த வெட்டி வியாக்கியான பேச்சுன்னு நான் கேட்குறேன். அப்படிதான் இருக்கு. இதுக்கு தான் இந்த பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க, சினிமாலேருந்து வரவங்க நம்பாதீங்கன்ட்டு. இவர் வந்தால் நம்ம நாட்டை காப்பாற்ற போறாருன்ட்டு. ஆனால் இன்னைக்கு அது சொன்னதுக்கு பொருத்தமாக தானே இவர் பண்ண வேலை இருக்கு. இப்படிதான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. நான் அதுக்குன்னு இப்போ புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நான் அதை பற்றி பேச இப்போ விரும்பலை. அதுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். யார் இப்போ இயக்குறா, இல்லை பல்வேறு குற்றச்சாட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கான வேலை இதுதான், அஜெண்டா இதுதான் அப்படின்ட்டு. எனவே மக்கள் நலன் கருதிய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மக்கள் நீதி மையம் ஆரம்பித்து கமல் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்ய வரலங்கிறது இதன் மூலமாக தெரிய வருது. அவர் தேவை 3.5 வருஷம் ராஜ்யசபா சீட்டு, அதில் போய் உட்காந்துக்குருவாரு. நாட்டு நலன் மக்கள் கருதி திமுக இணைஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. இதான் அவருடைய பொன்னான மொழிகளில் இன்னைக்கு பேசின மொழியில் ஒன்று, முக்கியமானது ஒன்று. ஒன்றும் செய்யவும் முடியாது. ராஜ்யசபாவில் வந்துட்டு போய் ஒன்றுமே செய்ய முடியாது. இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. திமுக எப்படி 40 MP வச்சுட்டு பிறகு சும்மா வாயில் விரல வச்சுட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் கமலும் இருப்பார். அப்படி ஒன்று இவர் வந்து வைகோ மாதிரி பாய்ஞ்சி பேசுகிற புலியும் கிடையாது. வைகோ பேசியே ஒன்றும் ஆக போகிறதுன்னு அவருக்கும் தெரியும். ஆனாலும் தமிழ் இன உணர்வு அப்படின்னு சொல்லி அவர் பேசுவார். ஆரம்ப கட்டத்து காலத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கார். திமுக என்னைக்கு இருக்க ஆரம்பிச்சாரோ அன்னையிலேருந்து பேசுகிறார். இவர் போய் ஒன்றும் பேச போகிறது கிடையாது. இளையராஜான்னு ஒருத்தர் இருக்கார், பாஜக சார்ந்த ராஜ்யசபா MP. அவர் ராஜ்யசபா போய் நான் பார்த்தது இல்லை. நான் அப்படிதான் சொல்லுவேன், போய் பார்த்தது இல்லை. கடைசியாக ஏதாவது விருது வாங்கும்போது போய் உட்காந்துருப்பாரு. சரி ரைட்டு ஓகே, இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. கட்சி ஆசை எப்படியாவது அந்த இடத்துல உட்காந்துடணும். அசம்பிளினா தேர்தலில் போட்டியிடணும். அது வந்து பெருசாக விழுந்துடும் தெரியும். அது தோத்துட்டா அசிங்கம். லோக்சபானாலும் தேர்தலில் போட்டியிடணும். இதுனா சும்மா தானே, அப்படியே போய் கட்சி அடமான வச்சுக்கிட்டு அப்படியே பேரல. அந்த நினைப்பில் தான் கமல் அவர் வந்ததும். கமலோட செயல்பாடு அப்படிதான் இருக்குது. கமலுக்கு ஒன்றும் கிழிக்க போகிறது கிடையாது, ஒன்றும் செய்ய மாட்டார். நன்றி, வணக்கம்.